போயிடுவான் போல இருக்கேன். இவனை எல்லாம் யாரு எஸ்சி ஆக்கனா? கேட்டு திறந்திருக்கு, செவரி இருக்கு வச்சு போறான். இவன் என்ன நைட் ஆனா நாய் ஆயிடுவானா? ஓ, நாய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றானா? இன்னைக்கு வசமா மாட்டினடா. பலாமரத்துக்கு அடியில் நின்று என்ன பாக்குறான்? இப்ப பலாப்பழம் சீசன் இல்லையே. சரியான பைத்தியம். போன ஜென்மத்துல குரங்கா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷத்துல மேலே ஏறிட்டான். போ போ, இன்னைக்கு நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஒருவேளை கமிஷனர் பொண்டாட்டிக்கும் இவனுக்கும் ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட் இருக்குமோ? என்ன ரெண்டு பேரும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. மூக்க மூடுற அளவுக்கு நாத்தடிக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஸ்ப்ரேயை வாங்கி வச்சிருக்கான் இந்த ஆளு? ஓஹோ, இந்த ஆளுக்கு ஆஸ்மா பிரச்சனை வேற இருக்கா? கடவுளே, அவளை கொல்ல போறானோ? என்ன பண்றான்? அடங்கொக்கா மக்கா, திருட்டு பயல எவ்வளவு அசால்ட்டா கோல்டு கொள்ளை அடிக்கிறான். தூங்குறவங்களை தொந்தரவு பண்ணாம திருடுறானே. அப்போ இதுல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். காக்கி சட்டைக்குள்ள கள்ளனா? சிக்குனடா சிவராமா. ஆஹா, நல்ல பிரேம். இந்த கொசு தொல்லை வேற. போய் வேற எப்படியாச்சும் கடி. எங்க போனா? ஒருவேளை ஒண்ணு கடிக்க போயிருப்பானோ? சரி, இது இங்கே இருக்கட்டும். ஒரு ஷாட் கூட மிஸ் ஆகக்கூடாது. வாடா வா. யோ யோ எந்திரியா. குட் மார்னிங் சார். சார் என்ன காலங்கத்துல ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்துட்டீங்களா? உன்னை எழுந்திரு. தண்ணி அடிச்சிருக்கியாடா நீ? சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார், நான் உங்க வீட்டுக்கு வந்தது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா திருடுறதுக்காக இல்ல சார். திருட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் நைட் என் வீட்டுக்கு வந்த? அல்லே சார், உங்க பொண்டாட்டியோட கழுத்துல பொண்டாட்டிய பத்தி அசிங்கமா பேசுறியா? உங்க வைஃபோட செயினை திருடுனத பார்த்தனதா சொல்ல வந்தேன். யாரு? போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஒரு திருடன். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நானும் அங்க வந்தேன். ஆனா அதுக்கு நடுவுல என்ன யாரும் பிளாட் ஆக்கிட்டாங்க. அது யாரு? யாருன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் அதை நான் என்னோட போன்ல ஷூட் பண்ணிருக்கேன். இது அவனுக்கே தெரியாது. இதோ பாருங்க என்னோட புத்திசாலித்தனம் என்னன்னு. பாருங்க பாருங்க, பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணும். எப்படி? என்னையாது? என்ன கருமையாது? ஐயே, நீங்களும் தனியா வீடியோ எடுத்திருந்தீங்களா? இது வேற யாருக்கு அனுப்பிடாதீங்க. நீ ஷூட் பண்ண வீடியோ தானே இது? ஐயோ, இது நான் எடுத்த வீடியோவே இல்ல. நான் இந்த மாதிரி ஆங்கிள் வைக்கிறதே இல்ல. உங்களுக்கு டவுட் இருந்தா மதுமதி வேணா கேட்டு பாருங்க. டெலீட் பண்ணியா? டெலீட் பண்ணல. ஏபிஎஸ் சார், சாரி சார், டெலீட் பண்றதுக்கு பதிலா சென்ட் ஆயிடுச்சு. போதர் கூட்டங்கற ஒரு குரூப்புக்கு போயிடுச்சு. சார், இந்த ஆள் அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ஆள் இல்ல, நான் தான் நேத்து நைட்டு யூனிஃபார்ம் போட்டு உங்க வீட்டுல திருட வந்தேன் சார். ஹனீஃப், தேவையில்லாம இந்த ஆளை காப்பாத்த நீ போய் சொல்லி மாட்டிக்காத. என்ன ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆளு மொத்தமா லூஸ் ஆயிட்டாரு போல இருக்கு. நீங்க வேணா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, இல்ல விசாரணைங்கிற பேர்ல சஸ்பெண்ட் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. உங்க கதை முடிஞ்சது சார். இப்போ சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. உடனடியா டிஸ்மிஸும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்மார்ட்டா என்ன கோக்க பாத்தீங்கல்ல, அப்ப இப்படிதான் நடக்கும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஏடா கூட பண்ணலாம்னு நினைச்ச உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன்டா. கொலை பண்றதெல்லாம் ஒன்றும் அவ்வளவு சாதாரணம் இல்லை சார். இங்க பாருங்க சார், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேருக்குமே வருத்தம் இருக்கதான் செய்யும். ரொம்ப குடைச்சல் கொடுக்காம அடங்கி இருந்தீங்கன்னா நான் இன்னும் சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. அதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஓகேவா?
பாத்தீங்களா, உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான். நீங்க நல்ல புள்ளையா அவங்க கூட போயிடுங்க. ஓகே பெற்ற. இன்னைக்காவது ஒரு நல்ல மூஞ்சில முழிக்கணும். இது யாரு வாசல்ல வழிய மறைச்சு நின்னுகிட்டு? புகை மனிதனோ? மூஞ்ச மறைக்கிற அளவுக்கு புகையா இருக்கு. ராம்ஜி ராவ். யார் நீங்க? ராம்ஜி ராவ். அது பழைய சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எங்க ரோல் மாடல் தெரியுமா? நீங்க முதல்ல உள்ள வாங்க டான். ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? யாராங்க ஜானு? எந்த ஜானு? எங்களோட ஜானா? ஒரு நிமிஷம். டேய், காலையிலே பேப்பர் படிக்க ஆரம்பிச்சியா? எந்திரா. டேய் பத்ரு, எந்திரா. டேய், அந்த பழைய டான் ராம்ஜி ராவ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருடா. சீக்கிரம் எந்திரச்சோட. டேய் ஜானு. ராம்ஜி ராவ். இவன் என்னங்க? இவன் தான் ஜானு. வணக்கம். ஜான். அது நான் தான் ஜான். வா. என் பெட்டி எங்க வச்சிருக்க? நம்ம பெட்டியை பத்தி இவருக்கு எப்பறா தெரியும்? நீங்க எந்த பெட்டியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுங்களா? அன்னைக்கு இவங்க கூட சேர்ந்து அடிச்சிட்டு போனியே ஒரு வண்டி, அதுக்குள்ள இருந்த பெட்டியை கேட்கிறேன். அந்த பெட்டியை கொடுத்துட்டா நான் போயிடுவேன். என்ன இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. ஆனா இனிமே அது நடக்காது. 5 கோடி மதிப்புள்ள டைமண்ட்ஸ் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. டேய், என்னோட கடைசி நம்பிக்கையே அந்த பெட்டி தான்டா. அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எங்கடா வச்சிருக்க? இவனை வச்சு ஒரு ஆட்டம் ஆடணும்னா அவனை எப்படியாவது மடக்கி உள்ள தள்ளிடலாம். போன வேலையும் திரும்ப கிடைச்சிடும். என்னடா யோசிக்கிற? ஓ, ராம்ஜி ராவ் ஸ்பீக்கிங் சார். நீங்க கொஞ்சம் நல்ல வண்டியா வாங்கிருக்கலாம்ல. இது ரொம்ப பழைய வண்டியா இருக்கு. என்னால காலை நீட்டி நிமிர்ந்து உட்கார கூட முடியல. நல்லா இருந்த ஒரு வண்டியை எடுத்துட்டு போய் நாசம் பண்ணிட்டு பேசுறீங்க, போட்டு தள்ளிடுவேன். துப்பாக்கி இருக்கு பார்த்தல. நீ சும்மா இருற. அது சும்மா டம்மி துப்பாக்கி. அந்த ஆள் சொல்ற நீயும் கேக்குற. அதெல்லாம் ஒண்ணும் சுடாது. அடிக்காத. என்னது டம்மியா? இந்த வண்டியில பாட்டெல்லாம் கேட்க முடியாதா? பாட்டா? ஸ்பீக்கிங் சார். ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது பாட்டு இருக்கா கேக்குறதுக்கு? இருக்கு. எனக்கு இல்ல, அவனுக்காக. அவனுக்கு பாட்டுன்னா ரொம்ப உசுறு. அதனாலதான் நாம ரொம்ப தூரம் போக போறோம்ல. கார் தானே, எப்ப நிக்கணும் நமக்கே தெரியாதே. நான் சொன்னேன்ல. என்னாச்சு? கண்டினியூஸா 1 மணி நேரம் ஓடினா வண்டி நின்னுடணும் உங்களுக்கே தெரியும்ல. தள்ளினாதான் ஓடும். இறங்கி தள்ளுங்கடா. போங்கடா. போறேன். நான் நல்லா தள்ளுவேன். நான் பின்னாடி போய் தள்ளுறேன். சார், உங்களே தள்ள சொன்னாங்க. என்ன தள்ள சொல்லல, காரை தள்ள சொன்னாரு. ஓ, காரை தள்ளணுமா? எங்களை கிட்னாப் பண்ண வந்திருக்கீங்களே. இந்த காரை வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல வந்தீங்க? ரொம்ப அதிகமா பேசாம தள்ளுறா. கார் தள்ளுறா. பரவாயில்ல. ஏறுங்கடா. 1 மணி நேரத்துக்கு நீ எந்த பிரச்சனையும் இல்ல. ஏறு. வண்டி நீ உட்காரியா? சீக்கிரம் போயிடலாம். என்ன பாஸ்? உள்ள போ. உட்காருங்கடா. போலாம்.